friends, welcome to Sharan Samir. கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் ஷர்மிளா. இன்றைக்கி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு vlog தான். vlogல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சில விஷயங்கள் மட்டும் ஷேர் பண்ண போகிறேன். அதுலேயும் ஒரு பழைய டிவி ஸ்டாண்டை நான் புதுசாக ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அது ஆர்கனைசேஷன் வீடியோவில் இன்க்ளூட் ஆகும். அப்புறம் ஹெல்த்தி ரெசிபிஸும் உங்களுக்கு காமிக்க போகிறோம். ஸோ வாங்க அது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ் தான். மார்னிங்கே பார்த்திங்கன்னா ராகி அடை பண்ணியிருந்தேன், முருங்கைக்கீரை போட்டு. நான் ஆல்ரெடி ரெசிபி இது போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ திரும்ப நான் பெருசாக ஷேர் பண்ண போகிறது இல்லை. எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வாழை இலையில தட்டி போட போகிறோம். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி இலையில யூஸ் பண்ணுங்கள், இலையில சாப்பிடுங்க. வாழை இலையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. நான் ஒரு டீட்டெயில் வீடியோ இருக்குமே போட்டுருக்கு, கண்டிப்பாக நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டும் சரி லஞ்சும் சரி வாழை இலையிலே வச்சு செய்ய போகிறேன். ஸோ மார்னிங் பார்த்திங்கன்னா அடை சூப்பராக பண்ணியாச்சு. குட்டீஸ்லாம் ஃபர்ஸ்ட் சாப்பிடவே மாட்டாங்க, இப்போ ரொம்ப விரும்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது காம்பினேஷன் பிளெயினாக ஜஸ்ட்டு தேங்காய் சட்னி தாங்க. பட் காஞ்ச மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன், பச்சை மிளகாய் போடல. அது ரெண்டு காம்பினேஷனும் செம்மையாக இருக்குங்க. இந்த போஸ்ட்டு நான் ஏற்கனவே இன்ஸ்டாவில் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு லைக் கொடுத்துருந்தீங்க, அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் அந்த ஃபோட்டோ ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இன்ஸ்டா பேஜ் நான் கீழே கொடுக்குறேன் பாருங்கள், சேம் ஷர்மி சமையல் தான். நீங்கள் அதில் என்ன ஃபாலோ பண்ணலாம். சரி, பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒர்க்கே பார்த்தீங்கன்னா இந்த டிவி ஸ்டாண்டை வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ஆர்கனைஸ் பண்ண போகிறோம். இந்த பழைய டிவி ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா பழைய டிவி நாங்கள் ஏற்கனவே வச்சுருந்தோம். அந்த ஸ்டாண்டை தூக்கி போடாமல் வேறு எதுவுமே யூஸ் பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் என்னோடய ஹஸ்பண்டோட க்ளோத்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா இது வந்து கிளாஸ் இருக்கிறதுனால குழந்தைங்கிட்ட வைக்கவும் முடியாது, அப்பப்போ நம்ம ரஃப்யூஸ்க்கு எடுத்து யூஸ் பண்ணவும் முடியாது. ஸோ அவரோட ட்ரெஸ்லாம் அழகாக அரேஞ்ச் பண்ணோம்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்ற ஒரு ஐடியாக்காக தான் ட்ரை பண்ணுறேன். பார்க்கலாம் அது எப்படி வருதுன்ட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரேக்ஸ் பிரியுது பாருங்கள். இதில் இந்த பெரிய ரேக்கில் நான் ஒரு சின்ன பேப்பர் போட்டுட்டேன். ஸோ பேப்பர் போடும்போது உங்களுக்கு டஸ்டிங் நிறைய ஆகாது. நான் ஃபஸ்ட்டு எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்தது இந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பேஸ்கெட்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். அடுத்த வேலை பார்த்திங்கன்னா அவர் ட்ரெஸ் எல்லாத்தையும் பிரித்து வச்சுருந்தேன். ஆஃபீஸ்க்கு போடுற தனியாகவும், வெளியே நம்ம ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போடுறது தனி ட்ரெஸ்ஸாகவும், ஷர்ட்ஸு டிஷர்ட்ஸு ட்ரௌசர்ஸ் எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். தேவையான சிலதெல்லாம் அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த ப்ளூ பேஸ்கெட் பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிங்க் பேஸ்கெட்டில் வந்து பேண்ட்ஸும் ஜீன்ஸும் அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஷர்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு, இந்த பக்கம் ஃபுல்லாக பேண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டேன். ஸோ அதுக்கு மேலே ஒரு சின்ன நியூஸ் பேப்பர் போட்டாச்சு டஸ்ட் படாமல் இருக்கிறதுக்காக. ஒரு புது ஷர்ட் இருக்குது, ஸோ அதுவும் இந்த ஓரத்தில் வச்சிடும். ஸோ எப்போ தேவைப்படுமோ இப்போ எடுத்துக்கலான்ட்டு. இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா இன்னர் வேர், ஹேண்ட் கர்ச்சீஃப்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பெல்ட் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இந்த இடம் கரெக்டாக இருந்தது, ஸோ இங்கே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஸ்கெட்டில் அழகாக இந்த டிஷர்ட்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. டிஷர்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த புக் ஃபார்மில் மடிப்போம் பாருங்கள், அந்த மாதிரி மடித்து எல்லாத்தையும் ஈஸியாக வச்சாச்சு. அதே மாதிரி தாங்க ட்ராக் பேண்ட்ஸும் அதுவும் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இந்த 2 ட்ரே க்ளீனாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா டவல்ஸ் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சில டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரேக்கில் என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது இந்த பிரெட் ஸ்ப்ரெட்ஸோ அப்புறம் இந்த கவர்ஸ் எல்லாம் இந்த புக் டைப்பில் பார்த்திங்கன்னா மடித்து கரெக்டாக அந்த இடத்துக்கு ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்தையுமே அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த 2 க்ளோஸ் டோர்ஸில் நான் வச்சுருக்கேன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மேல் ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் அப்புறம் விசிட்டிங் கார்ட்ஸ் அதெல்லாம் ஒரு குட்டி ஆர்கனைசர் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த ரேக் அப்படியே குழந்தைங்களுக்கும் எடுத்து வச்சிட்டோம்னா அவங்களுக்கு எதாவது தேவைன்னா நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கிட்ஸோட பென்சில், இரேசர், கலர் பென்சில்ஸ் எல்லாத்தையுமே ஒவ்வொரு பாக்ஸில் கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். உங்களுக்கு நான் அப்படி என்னென்ன வச்சுருக்கேன்ட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ சில ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதில் நீங்கள் பார்க்கும்போது.
மூணாவது பாக்ஸில் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான சில பொருட்கள்லாம் போட்டிருக்கேங்க. ஆனால் நம்மளுக்கு எப்போவுமே யூசேஜ் இருக்காது, எப்போயாவது தேவைப்படும் போது இந்த பாக்ஸில் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழைய எலக்ட்ரானிக் பொருட்களாக இருக்கட்டும், இல்லை சார்ஜர்ஸாக இருக்கட்டும், இல்லை ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், அப்புறமா சின்ன சின்ன பொருட்கள் நம்மளுக்கு எதுனா தேவைப்படும். ஸோ அதெல்லாம் தனித்தனியாக ஒரு ஜிப்லாக் கவரில் போட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம அங்கங்கே பொருட்கள் நம்மளுக்கு தேவைப்படும் போது உங்களுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட்டில் பண்ணி எடுத்து வைக்கும் போது உங்களுக்கு எப்போயாவது வேணும்னா எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ கபோர்டோட இந்த பார்ட் ஃபுல்லாக அடுக்கி வச்சுட்டேன். மேலே இருக்கிற பார்ட் மட்டும் உங்களுக்கு நான் தனியாக வேறு வீடியோவில் காமிக்கிறேன். இதை க்ளீன் பண்ணி எடுத்து வைக்கவே ஆஃப்டர்நூன் போல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம லஞ்ச் பண்ண போக வேண்டியதான். இன்றைக்கி லஞ்ச் ஏற்கனவே சொன்னோம் பாருங்கள், வாழை இலையிலேயே செய்ய போகிறேன்ட்டு. ஸோ அந்த இலையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த பருப்பு உஸ்லிக்கு அந்த பருப்பை நான் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். பருப்பு உஸ்லி நிறைய வாட்டி நான் சேனலில் போட்டிருக்கேன். ஸோ பெருசாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது இல்லை, பட் ரொம்ப ஈஸியான ரெசிபி தாங்க. நான் பருப்பு நான் மார்னிங் ரெடி பண்ணது தான், அதை நம்ம அரைச்சி ஆவியில் வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அப்புறமா அது கீழே பார்த்தீங்கன்னா பீன்ஸும் நான் அதே மாதிரி குக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அந்த இட்லி குக்கரில் ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் குக் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சுட சுட ரசமும் இந்த காம்பினேஷனில் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஸோ லஞ்ச் சூப்பராக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணோம். இன்றைக்கி குட்டீஸ் அப்புறம் ஈவினிங் மேலே போயிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி சின்னவர் பாருங்கள் சைக்கிள் ஓட்டி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். இந்த பக்கம் வந்து பால்லாம் அவங்க 2 பேர் விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி டைமில் குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1/2 ஹவராவது இந்த மாதிரி டைம் ஸ்பெண்ட் பண்ண வைங்க. அது ரொம்ப ரொம்ப உங்கள் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஈவினிங் ஃபுல்லாக ஃபலூடா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ஈஸி தான். இது ரெடிமேடாக உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கெட்லேயே கிடைக்கிது. நம்ம ஜஸ்ட்டு பாலை காய்ச்சிட்டு அப்புறம் இதில் ஆட் பண்ண போகிறோம். இது குக் ஆகிட்ட பிறகு நம்ம அப்புறமா சர்வ் பண்ண போகிறோம், அவ்வளோதாங்க. பட் டூட்டி ஃப்ரூட்டி மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டிருந்தாங்க அதில். ஃபலூடா சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி பேக்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா தான் இருந்தது. ஸோ குட்டீஸ் இதுக்குள்ளே குளிச்சுட்டு வந்துட்டாங்க. மேலே விளையாடிட்டு வந்த பிறகு அழகாக டிவி போட்டு டான்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள். நம்ம சேனலில் மோட்டிவேஷன் லைன்ஸ் இல்லாமல் நம்ம vlog முடியாது இல்லைங்க. இன்றைக்கான லைன்ஸ் பார்த்தீங்கன்னா, என் நிலையிலும் உங்களை விட்டு கிடக்காத சிலரை சம்பாதியுங்கள், வாழ்க்கை அழகாக இருக்கும். எவ்வளோ அழகான லைன்ஸ் பாருங்களேன். நம்ம வாழ்க்கையில் நம்மளை எப்பொழுதுமே நம்மளை விட்டு கொடுக்காத சில பேரை நம்ம சம்பாதிச்சு வச்சுக்கணுமா. ஸோ அது நம்ம வாழ்க்கை எப்போவுமே சிறப்பாக இருக்கும். எந்த கஷ்டமும் எந்த ஒரு சந்தோஷமும் எதில் இருந்தாலும் நிறைய பேர் இருக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் 1-2 பேராவது நீங்கள் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம வாழ்க்கைக்கு. ஸோ இன்றைக்கான மார்னிங் டு ஈவினிங் விலாகை நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த விலாகில் சில டிப்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். ஹேவ் அ கிரேட் டே ஃப்ரெண்ட்ஸ். பாய்.